ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 14 ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஃபைவ் மார்க்ஸ். இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 226 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. நம்பர் 230 ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹேலைட் யூஸிங் லூகாஸ் ரேஜென்ட். இந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதினா போதும், கண்டிப்பாக அதோட கேட்டலிஸ்ட் எழுதியாகணும். ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. பேஜ் நம்பர் 231 டார்சன்ஸ் ஹாலோஜினேஷன் இந்த ரியாக்ஷன் மட்டும். நெக்ஸ்ட்டு ஃபின்கெல்ஸ்டீன் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன், ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் இது ஃபுல்லாக, ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் இது எல்லாத்துலேயுமே கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக எழுதணும். பேஜ் நம்பர் 233 அமோனோலைசிஸ் இந்த ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 234 ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ரியாக்ஷன் வித் சில்வர் நைட்ரைட் இந்த ரியாக்ஷன் மட்டும். சேம் பேஜில் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் E2 மெக்கானிசம். இந்த கொஷினுக்கு வந்து புக்லேயே ஆன்சர் இருக்குது, ஆனால் அதில் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. இதில் ஷார்ட் பண்ணி இருக்குது, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இந்த ரியாக்ஷன் எண்டு வரைக்கும். பேஜ் நம்பர் 238 ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரிக்னாட் ரேஜென்ட் இந்த ரியாக்ஷன். சேம் பேஜில் யூசஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் இந்த 4 பாயிண்ட்ஸ், யூசஸ் ஆஃப் அயோடோஃபார்ம் இந்த 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் பேஜில் யூசஸ் ஆஃப் கார்பன் டெட்ரா குளோரைடு இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 242 சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் இந்த கீழே இருக்க கேட்டலிஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மேலே இருக்க கேட்டலிஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி எழுதுறீங்கன்னா சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இதே ரியாக்ஷனில் கீழே இருக்க கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அது கேட்டர்மேன் ரியாக்ஷன். சேம் பேஜில் பால்ஸ் ஸ்கீமன் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன். பேஜ் நம்பர் 243 ராஸ்சேக் ப்ராசஸ் இந்த ரியாக்ஷன். சேம் பேஜில் டவுஸ் ப்ராசஸ் இந்த ரியாக்ஷன் மட்டும். பேஜ் நம்பர் 244 உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் சேம் பேஜில் ஃபிட்டிக் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன். சேம் பேஜில் யூசஸ் ஆஃப் குளோரோபென்சின் இந்த 2 பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் பேஜில் 3rd பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும். பேஜ் நம்பர் 247 ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோஃபார்ம் பை ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். இதில் 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது ஃபுல்லாக. லாஸ்ட்டில் நமக்கு குளோரோஃபார்ம் கிடச்சிருக்கும். பேஜ் நம்பர் 248 ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்ஜீன் ஃப்ரம் குளோரோஃபார்ம் இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின் அண்ட் இட்ஸ் யூஸ் இந்த ரியாக்ஷன் எழுதிட்டு அதோட யூஸஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்பைல் அமைன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் எழுதிட்டு திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் ப்ரைமரி அமீன் அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதணும். பேஜ் நம்பர் 249 டிஃபைன் ஃப்ரையான்ஸ் அண்ட் ரைட் த நோமன்க்ளேச்சர் ஆஃப் ஃப்ரையான்ஸ். டிஃபைன் ஃப்ரையான்ஸ்க்கு இதான் ஆன்சர். நோமன்க்ளேச்சர் அப்படின்னா ஃப்ரையான்ஸ்க்கு நேம் வைக்கிறதா நோமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து இது வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 கொடுத்துருக்காங்க, எனி 2 எழுதிக்கோங்க. பேஜில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்ரியான் 12 இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஃப்ரியான்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 250 ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிடிடி. இல்லைனா இந்த கொஷினை PP- டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட யூசஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், இது ஃபுல்லாக. அதுதான் இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். SN2 மெக்கானிசம். இதுக்கு வந்து புக்கில் வந்து ஆன்சர் ரொம்ப லாங்காக இருக்குது, இது ப்ரீஃபாக இருக்கும், இது எழுதிக்கோங்க. இந்த ரியாக்ஷன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு SN1 மெக்கானிசம். இந்த ரியாக்ஷன் வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் E1 ரியாக்ஷன்.
இது வரைக்கும் 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். புக் பேக்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th கொஷின், 30th கொஷின், 31, 32, 35, 38. நெக்ஸ்ட்டு 44th கொஷின், 46th கொஷின், 49th கொஷின், 50th கொஷின், லாஸ்ட்டாக இருக்க இந்த 4 கொஷின்ஸும். இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பார்த்துடலாம். 27th கொஷின், why chlorination of methane is not possible in dark? இதுக்கு ஆன்சர் இதுதான். கொஷின் வந்து ஒன்றுமே இல்லை, ஃபிட்டிக் ரியாக்ஷன் தான். 31st கொஷின், give reason for polarity of CX bond in halo alkane. அதுக்கு ஆன்சர் இதுதான். 32nd கொஷின், why is it necessary to avoid even traces of moisture during the use of Grignard reagent? இதுக்கு ஆன்சர் இதுதான். 35th கொஷின் வந்து ஒன்றுமே இல்லை, ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோஃபார்ம் தான். 38th கொஷின், கம்பேர் SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். இது மேபி 3 மார்க்கில் கூட கேட்கலாம். 44th கொஷின், வாட் ஆர் ஃப்ரியான்ஸ், டிஸ்கஸ் their uses and environmental effects. ஃப்ரியான்ஸ் அப்படின்னா என்ன டெஃபனிஷன் பார்த்துட்டோம், அதை யூசஸும் பார்த்துட்டோம். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இது மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. 6th கொஷின் வந்து SN1 மெக்கானிசம். நெக்ஸ்ட்டு 49th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். அதோட ஃபைனல் ஆன்சர் இதுதான். மொத்தம் 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 50th கொஷின், எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். DDT நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், குளோரோஃபார்மும் பார்த்துட்டோம், குளோரோபிக்ரின், ஃப்ரியான் 12 எல்லாமே பார்த்துட்டோம். பைஃபினைல் மட்டும் பார்க்கல, அதுக்கு இதான் ஆன்சர். இந்த ரியாக்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. 51st கொஷின், இந்த கொஷின் வந்து கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஐடென்டிஃபை ஏபிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷின் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியில் தான் கேட்பாங்க. இதில் இருக்க தியரி பார்ட்டில் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸில் ஃபைனலாக ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதணும். இல்லைனா அதுக்கு ஒரு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எழுதணும். 52nd கொஷின் அதே மாதிரி தான். தேர்டு கொஷின், ஃபிஃப்டி-4th கொஷின். தியரி பார்ட்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் போதும். இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இருக்க இந்த 4 கொஷின்ஸை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதில் வந்து கம்பல்சரி 3 மார்க் கேட்கலாம், இல்லைனா வந்து 5 மார்க்லேயே கூட தனியாக கேட்கலாம், எந்த சப்டிவிஷனும் இல்லாமல். நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் 14th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 15th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.